ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கார்டனிங்கை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். எங்ககிட்ட இருக்கிற ரோஸ் செடிகளோட வளர்ச்சிகளை வந்து இன்றைக்கி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு சாதாரண ஒரு பன்னீர் பட்டன் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை. நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியில் எத்தனை பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ப்ளூம் ஆனது ஒரு 10 பூக்கள் வந்து இந்த செடியில் வந்து பூத்துருக்குங்க. இன்னும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து ஈஸியாக வந்து நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு செடிங்க. நம்ம வந்து ஊட்டி ரோஸ் செடி வாங்கி வளர்க்கணும், அப்படி ரோஸ் செடி வாங்கணுன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கி வளர்க்குறது இந்த மாதிரி சிம்பிளான செடிகளை வாங்கி வளர்த்து பழகலாம். பிறகு வந்து நம்ம வந்து பெருசாக வந்து ஊட்டி ரோஸ்க்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வைக்கக்கூடியது, நிறைய வந்து பூக்கள் வரக்கூடிய செடி. என்ன ஒன்றுனா பூவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம வந்து வச்சுருந்தோம்னா வீட்டில் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சாமி படத்துக்கும் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எத்தனை மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மொட்டுக்கள் இருக்குது. இன்னொன்று நாளைக்கு ப்ளூம் ஆக போகுது. இதில் ஒரு 4-5 மொட்டுக்கள் இருக்குது. இந்த மாதிரி கொத்தாக வந்து மொட்டுக்கள் வந்து பிடிக்கும் இந்த செடியில். இதோட பராமரிப்புன்றது ரொம்ப வந்து ஈஸியானது தானுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 இலை இந்த மாதிரி கணக்கெலாம் கிடையாது. ஒட்டுகள் கட்டாமல் நார்மலாக வரக்கூடிய செடி தான் அது. நார்மலாக நம்ம வந்து செம்மண் கலவையில் நம்ம மக்கிய ஆட்டுச்சாணம் அல்லது மாட்டு எரு இதை வந்து நம்ம கொஞ்சம் போட்டு நம்ம வந்து வளர்த்துக்கலாம். இந்த செடியை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மண் வந்து எப்போயுமே வந்து பொலன்னு இருக்கணும். அது மாதிரி மேலே வந்து குப்பைகள் அதிகமாக போட்டு வைக்காமல் செடியை நார்மலாக வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாலே போதுமானது. அரிசிகள் உர தண்ணி இருந்தால் நீங்கள் டெய்லி இதை ஊற்றிக்கலாம். இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா மண் நாங்கள் எந்த மாதிரி வச்சுக்கோம் பார்த்துங்க. எதுலேயுமே இந்த குப்பையெல்லாம் அள்ளி போட்டு நிறைய நாசம் பண்ணக்கூடாது மண். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செடி இப்போ ப்ளூம் ஆக போகுது நாளைக்கு. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். புதுசாக செடி வந்து வாங்கி வளர்க்கணுன்றவங்க இந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி வளர்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கனகாம்பரம் செடி இருக்குது. இது தரையில் வச்சு விட்டது. இதோட வளர்ச்சி நல்லா தான் இருக்குது. ஒரு 2 செடி இருக்குங்க இது வந்து வீட்டில். இது வந்து பறித்தோம்னா ஒரு 50 கிராம் இல்லை 100 எண்ணிக்கைக்கு வந்து இந்த கனகாம்பரம் கிடைக்கும். அடுத்து ஏற்கனவே வந்து நாங்கள் கிட்ட செம்பருத்தி மரம் வச்சுருக்கோம். செடி வச்சது தான் பெரிய லெவலில் மரமாகிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 100 கணக்கில் பூக்கள் வந்து பூக்குங்க. சாமி படத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த பூக்களை பறித்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தியோட பூவை வந்து எடுத்து வந்து தனியாக டீ போட்டு குடித்தோம்னா இதயத்துக்கு நல்லது. அது வேறு தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு நாங்கள் இந்த இலையை யூஸ் பண்ணிக்குவோம். வாரம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தியோட இலைகள் மற்றும் செம்பருத்தி பூக்கள், பக்கத்துலேயே கருவேப்பிலை மரமும் இருக்குது. கருவேப்பிலையை நாங்கள் வந்து எடுத்து மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணி தலைக்கு வந்து அப்ளை பண்ணி, அதாவது மிக்சியில் போட்டு அடித்து தலைக்கு அப்ளை பண்ணி நாங்கள் குளிப்போங்க. இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இந்த செம்பருத்திலாம் வந்து வீட்டில் வளர்த்தோம்னா நிறைய வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான நாட்டு மருந்தாகவே இது வந்து பயன்படும். இதன் இலைகளும் மற்றும் பூக்களும் எல்லாம் வந்து ஒரு சத்தானதுங்க. அடுத்து இது வந்து கீழே நம்ம வச்சுருக்க ஒரு ஊட்டி ரோஸ் பிளான்ட்டு இப்போ கட் பண்ணி விட்ட பிறகு புதுசாக ஒரு மொட்டு விட்டுருக்கு. இதோட இலைகளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. குறுத்தெடுத்து வரக்கூடிய அந்த இலைகள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கார்டனிங் வந்து நீங்கள் வந்து வீட்டில் எதாவது வளர்க்கலாம். அடுத்து வந்து இது வந்து ஒரு கொடி உருளை. இப்போ தான் குட்டியோண்டு கொடி உருளை விட்டுட்ருக்காங்க பாருங்கள். லேயர் பொட்டேட்டோ இது பெருசு இருக்காங்க, மேலே இருக்காங்க. இன்றைக்கி காட்டல, இன்னொரு நாள் அதை வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. வச்சு வந்து இது வந்து 6 மாதம் செடி. அடுத்து மணி பிளான்ட்ஸு, இவங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்கேன், பார்ப்போம் ஒரு இதில். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேபிள் ரோஸ், சிண்ட்ரெல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நல்லா பெருசாக ரோஸ் மாதிரியே வந்து இதில் பூக்கும் பெருசாக செடிகள். நெக்ஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு. இதில் ஒரு 3 வெரைட்டி இருக்குது. ஒரே பேக்லேயே வச்சு விட்டாச்சு. ஒரு கட்டிங்ஸை வாங்கி வச்சது தான், நல்லா வந்து படர்ந்து வந்திருக்கு. அடுத்து கனகாம்பரம், இதை சொன்னது தான். இது வந்து ஒரு உருண்டை செடி தொட்டியில் வச்சுருக்கோம். டெய்லி நிறையா வந்து பூக்கள் வந்து பூத்துகிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பூக்கள் வந்து நம்ம எங்கேயும் போக தேவையில்லை, இங்கே இருக்கிறதே யூஸ் பண்ணிக்குவோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஜினியா செடி. அடுத்து கீழே வெற்றிலை கொடி வந்து வச்சுருக்கோம் தனியாக வேறு வருது. ஜினியா வந்து பார்த்திங்கன்னா 2 அடுக்கில் இருக்குது. எல்லோ நிறைய பூக்கள் வந்து பூத்துட்ருக்கும். டெய்லி எப்படி ஒரு 10-15 பூ பூக்கும். செடியில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே இதை பார்த்தோம்னா மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜினியா வந்து நீங்கள் நார்மலாக வந்து யூஸ் பண்ணி வளர்க்கலாங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக டெய்லி நிறைய பூக்கள் பூக்கக்கூடியது. சின்ன பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கலாம். அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த செடிகளெல்லாம் வந்து பார்த்து வளர்த்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியானது தாங்க ஜினியா பொறுத்த வரைக்கும். இதில் வந்து வரக்கூடிய விதைகள் கீழே விழுந்து உதிர்ந்துச்சாலே புதுசாக செடிகள் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்குங்க. இதை நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ். அதிலே வந்து இது வந்து பட்டன் ரோஸு சின்ன சைஸுங்க. இது வந்து கொத்தாக பூக்கக்கூடிய வெரைட்டி.
ஒவ்வொரு காம்புலையும் வந்து பார்த்திங்கன்னா நுனியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 மொட்டுக்களாவது இருக்கும். எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து முளைச்சி வந்துடுங்க. இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து லோ மெயின்டெனன்ஸ் தாங்க. நம்ம வெயில் இருக்கக்கூடிய அதிகமான இடங்கள்லேயே வந்து இது வந்து வளர்க்கலாம். குளிர் பிரதேசத்தையும் வளர்க்கணும் கிடையாது. நாங்கள் இருக்கிறது விருதுநகர் மாவட்டம். ரொம்ப வந்து கந்தக பூமின்னு சொல்லக்கூடிய ஒரு வெயில் அதிகமான இடமான ஊரில் இந்த மாதிரி நாங்கள் செடியை வந்து வளர்த்துருக்கோம். ஸோ இதோட டிப்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ்லாம் வந்து பின்னாடி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்மளோட சேனலை வந்து டெய்லி வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். புதுசாக கார்டனிங் ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ.